Hello, Namaste. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மொச்சை பருப்பும் பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு பிரியாணி ரெசிபி பண்ணிருக்கேன். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கர்ல 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதா இருக்கிறதால நான் 2 பிரியாணி இலை எடுத்துக்கிறேன். ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 தக்காளியை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வைங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நிதானமாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் 1/2 கப் ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் மொச்சை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்க தோல் சீவி நான் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். நான் 2.5 கப் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். 2.5 கப் அரிசிக்கு நான் 3.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி ஒரு தடவை நிதானமாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நான் அரிசியை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் இப்போவே பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு, உப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சிடுறேன். ஒரு விசில் வந்தால் போதும். நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பார்க்கவே நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நிதானமாக கலந்து விட்டுக்கோங்க. மொச்சை பருப்பு பட்டாணி பிரியாணி ரெடி.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.